டிவிகே ஓட்டு போடுவோம்னு சொல்லிடுறாரு. கொள்கை சொல்ல சொல்லுங்க. கொள்கை தலைவர்கள் பேர் சொல்ல சொல்லு ப்ரோ. 5 பேர் இருக்காங்க. 5 பேர் சொல்ல சொல்றே. செங்கோட்டையன் எப்படி ப்ரோ கொள்கை தலைவர் ஆவாரு? ஊழல் ஊழல் ஏடிஎம்கேல அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு வந்து ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணல சொல்லு. என்ன பண்ணாரு? என்ன பண்ணல நீ சொல்லு. மாசம் என்ன பண்ணல? நானே 99 மார்க் ஆகும். நீயே 99 வைக்கார. இப்ப அதனால எவ்வளவு பெண்கள் எவ்வளவு மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேன். டிவிகே எதனாலயா? டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு. 2 பேருமே ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணல சொல்லு. பண்ணாரு நீ சொல்லு. மாசம் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் 2500 ரூபாய். இப்ப மாணவர்களுக்கு தராருல 1000 ரூபாய். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் போதுமா? 1000 ரூபாய் வச்சு குடும்பத்தை சமாளிச்சிருயா? மாணவர்களுக்கு தரது எப்படி குடும்பத்தை சமாளிக்க முடியும்? மாணவர்கள் செலவுக்கு தர மாணவன் மட்டுமா செலவு பண்ணுவாங்க? அவங்க ஃபேமிலிக்கு தர மாட்டாங்களா? அவங்க ஃபேமிலிக்கு தான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தராரு. அது கூட இப்பதான் கொடுத்தாங்க. 4 வருஷமா என்ன பண்ணாங்க? இல்ல இவ்வளவு நேரம் ஆட்சி வந்தாங்க, அப்ப என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணல சொல்லு. என்ன பண்ணிக்கிறாங்க? மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அது எல்லாம் இப்போ வந்து 3 years தான் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகையினால வந்து பெண்களுக்கு எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மகளிர் விடியல் பயணம், அதனால எவ்வளவு பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் முதல்வன் திட்டம், அதனால இப்ப கூட யூபிஎஸ்ல ஒரு பொண்ணு வந்து கிளியர் பண்ணிருக்கு. என்ன பண்ணல? நானே 99 மார்க் ஆகும் காலேஜ்ல. இப்ப அதனால எவ்வளவு பெண்கள் எவ்வளவு மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் முதல்வன் ஒரு எக்ஸாமே இல்ல. இது எவ்வளவு பேரு? இப்ப கூட ரீசெண்டா வந்து ஒரு பொண்ணு வந்து யூபிஎஸ்ல கிளியர் பண்ணிருக்காங்க ப்ரோ. நான் முதல்வன் பயிற்சி பெற்று தான் கிளியர் பண்ணிருக்காங்க. ப்ரோ அது மாதிரி வெளியே வராம இருப்பாங்க ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. யார் வெளியே வராங்களோ அவங்க தான் ப்ரோ எத்தனை வர முடியும். சரி டிவிகே கொள்கை சொல்ல சொல்லு ப்ரோ. டிவிகே ஓட்டு போடுவோம்னு சொல்லிடுறாரு. கொள்கை சொல்ல சொல்லுங்க. அவங்களோட கொள்கை தலைவர்கள் பேர் சொல்ல சொல்லு ப்ரோ. 5 பேர் இருக்காங்க. 5 பேர் சொல்ல சொல்றே. 5 பேர் சொல்ல ப்ரோ. செங்கோட்டையன் எப்படி ப்ரோ கொள்கை தலைவர் ஆவாரு? ஊழல் ஊழல் ஏடிஎம்கேல அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு வந்து இப்ப ஏடிஎம்கேல அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு வந்துறாரு. இப்ப அவரை கூட்டிட்டு வந்து வச்சுன்னு நான் வந்து ஊழலே இல்லாத அரசியல் பண்ணுவேன்னா எப்படி நீ அரசியல் பண்ணுவ? ஊழலே இல்லாம எப்படி நீ அரசியல் பண்ணுவ? நீ சொல்லு. நீ சொல்ற. இப்ப நீ வந்து செங்கோட்டையன சொல்ற. நீ எப்படி சொல்றாருன்னு மட்டும் சொல்ற ப்ரோ. ஊழலே இல்லாம புலி படம் 15 கோடி என்னாச்சு சொல்லு. புலி படம் 15 கோடி சொல்லு. இப்போ ரீசெண்டா ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துனாங்க. அதுல வந்து போஸ்டிங் வந்து காசு வாங்கியிருந்தா போஸ்டிங் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ரோ. டிஎம்கேல காசே கொடுக்காத தெரியும் போஸ்டிங் கொடுக்குறீங்க ப்ரோ. இதுக்கு பதில் சொல்லு. காசே கொடுக்காத போஸ்டிங் கொடுக்குறீங்க. இப்போ வந்து டிவிக்கு இதெல்லாம் பேச்சல. காசே கொடுக்காத போஸ்டிங் கொடுக்குறீங்க. காசே கொடுக்கல ப்ரோ. சரி யாரு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லு ப்ரோ. யாரு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லு ப்ரோ. அதே மாதிரி டிவிக்கே இல்ல. புரியல டிவிக்கு இல்ல காசு கொடுக்கல. இப்போ நான் இப்போ நியூஸ் காட்டவா? நான் காட்டவா? காட்டு ப்ரோ. நான் நியூஸ் காட்டுறேன். ஏய் ப்ரோ எல்லாமும் எல்லாருக்கும் டிவியோட கொள்கை சொல்லுதல. நிறைய பேசுறானா ப்ரோ. நீ வா ப்ரோ. கேம்ல வா ப்ரோ. இரு ப்ரோ. டோர் ப்ரோ. என்ன ப்ரோ இரு ப்ரோ. கண்டிப்பா போடுவீங்க. நான் எடிட் பண்ணாமலே போடுவேன். இங்க பாரு ப்ரோ. பை நீ எங்களை வச்சு கண்டென்ட் போதுமாடா? ஊழலே இல்லாம அரசியல் எப்படி ப்ரோ? இப்ப வந்து நானும் டிஎம்கேன்னு சொல்றேன். அவங்களும் ஊழல் பண்ணலாம் சொல்ல ப்ரோ. இதுல வந்து ஊழல் நடக்குது. எப்படி டிவிக்கு உங்க கொள்கையை சொல்லிட்டு ஓட்டு போட சொல்லு ப்ரோ. சர்ச் எல்லாம் பண்ண தேவை ப்ரோ. நீ நான் தான் சர்ச் பண்ணாலும் வராது ப்ரோ. நீ வந்து கொள்கை சொல்லு. 5 கொள்கை தலைவர்கள் பேர் சொல்லு. கொள்கை என்னன்னு சொல்லு. சரி ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. டிஎம்கேயோட கொள்கை என்ன ப்ரோ? சமூக நீதி. இது வந்து பெரியார் ஆரம்பிச்ச கட்சி. நீதி கட்சியில இருந்து அதுக்கப்புறம் வந்து திராவிட கழகமா வந்து இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகமா வந்திருக்கு. இது வந்து அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற மாதிரி சமூக நீதி இதெல்லாம் தான் ப்ரோ இதோட அடிப்படை கொள்கையே. அது மாதிரி இப்ப நடக்குதா? டிஎம்கே ஆட்சி கட்சி யாரு? திமுக கட்சின்னு யாரு தொடங்குது? திமுக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பெரியார் வந்து திராவிடர் கழகமா ஆரம்பிச்சார் ப்ரோ. பெரியார் ஆமா ப்ரோ. திராவிடர் கழகமா வந்து அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் ப்ரோ திமுகன்ற கட்சி. அது வந்து அண்ணா கால அது எனக்கு சரியா தெரியல. ஆனா வந்து அண்ணா தான் ஆரம்பிச்சாரு அப்படின்றது
என்ன ப்ரோ? ஓகே தம்பி. இப்ப 2026ல இந்த திமுக ஆட்சி தான் மீண்டும் அமையும்னு பார்த்தா நிறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? ப்ரோ வாய்ப்பே திமுக தான் ப்ரோ. 2026 திமுக தான் ப்ரோ. டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க ப்ரோ. இவனுக்கு டெபாசிட் வாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து விஜய் நிக்கிறாருல ப்ரோ, அந்த தொகுதியில ஒன்னா அவரால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மற்றபடி அவங்களால எந்த தொகுதியிலுமே வந்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக வந்து சொல்ல முடியாது. இப்போ எல்லா தொகுதியிலையும் வந்து சர்வே எடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து டிவிகேக்கு வந்து ஒரு 18% தான் இருக்கு. அதை வச்சு அவங்களால ஆட்சி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது. அவங்க யாருக்குன்னா கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு பார்த்தாலும் கூட்டணி அவனுமே அவன் கூட சேரவே மாட்டான். டிவிகே கூட அவன் சேருவான் சொல்லு பார்க்கலாம். காங்கிரஸ் வருவாங்கன்னு நினைச்சாங்க. 28 சீட்ல முச்சு விட்டானுங்க. டிஎம்கே 78 சீட்டு சொன்னாங்க. 78 சீட்டுக்கு காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் ஆளே இல்லை ப்ரோ. காங்கிரஸ் இங்க ஒண்ணுமே இல்லை ப்ரோ. காங்கிரஸ் வந்து இப்ப இருக்கு, ஆனா 78 சீட்டு கொடுக்குற அளவுக்கு இங்க வேட்பாளர் இல்ல ப்ரோ. டிஎம்கே 28 சீட்ல முச்சு விட்டாங்க. இவங்க காங்கிரஸ் வரும்னு நினைச்சிருந்தாங்க. திமுக கூட்டணியில மிகப்பெரிய வலுவான சக்தி யார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு. விசிகா மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தி இருக்கு. ஆமா ப்ரோ. அந்த விசிகாக்கு எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க? பிசிக்காக 2 சீட்டு தான் ப்ரோ கொடுத்துருக்காங்க. 2 தான் ப்ரோ. 2 தான் கொடுத்துருக்காங்களா? நீங்க நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்க, சட்டமன்ற தேர்தல் சொல்றீங்களா? இப்போ வந்து நீங்க சட்டமன்ற தேர்தல்ல சாரி ப்ரோ 4 சீட்டு கொடுத்தாங்க. அதுல வந்து 3 வந்து சரி 6 சீட்டு கொடுத்தாங்க. அதுல 4 சீட்டு வந்து பிசிக்காக ஜெயிச்சிருக்காங்க ப்ரோ. இல்ல உங்களுக்கு அது ரொம்ப கம்மி தெரியுதா அதிகம் தெரியுதா ப்ரோ? இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னு பார்த்தா நிறைய கூட்டணி கட்சி இருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சிக்கு மேல இருக்கு ப்ரோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கொள்கை ரீதியா நிக்கிறோம். இவனுங்க மாதிரி சங்கி கூட்டம் மாதிரி நம்ம வந்து நிக்கல. நம்ம வந்து நிக்கிறது வந்து கொள்கை ரீதியா நிக்கிறோம். அப்படி நிக்கும் போது நம்ம வந்து எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும். எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும். ஆனா யாரு பலமான ஒரு பலவீனமா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். புரியல ப்ரோ? என்னது பலமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீட் அதிகமா கொடுக்கணும். ஆமா ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அதிகம் தமிழ்நாட்டுல கிடையாது. காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி ப்ரோ, நேஷனல் லெவல்ல இருக்கிற கட்சி. அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விட்டு சீட்டு கட்சி தமிழர் கொடுக்க முடியும் அப்படிலாம் சொல்லல ப்ரோ. நானு 2026 டிவிக்கே தானே ஒரு புது மாற்றம் ஒன்று. ஓகேவா? பழசாக இருந்த ஆளுங்க எதுவும் செய்யலை. அதாவது யங்ஸ்டர்ஸுக்கும் சரி படித்தவங்களுக்கும் சரி எதுவும் செய்யலை அவங்க சொல்ல போனால். ஓகேங்களா? திட்டங்கள் மட்டும் தான் செஞ்சாங்களே தவிர, அதாவது லாஸ்ட் பீரியடில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நடந்தது. டிஎன்பிசியாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம் எல்லாமே ப்ராப்பராக நடந்தது. இந்த இதில் வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்த எக்ஸாமும் ப்ராப்பராக இது பண்ணல. அங்கே சில இடத்துல வந்துட்டு இந்த ரிசல்ட் வர இடத்துல நிறைய மாற்றி விட்டாங்க. இது மாதிரி நடந்தது. வேலை வாய்ப்பு திட்டம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதனால் நம்ம ஒரு புதுசாக ஒரு இது வரணும்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நாம் தமிழ் வந்துட்டு ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் ஒரு மாற்றம்னா அவங்க சைடே வந்துட்டு ஒரு நிலையாக இல்லை. அவங்க நாம் தமிழ் மாதிரி ஒரு நிலையாக இல்லை. இப்போ நாங்கள் புதுசாக வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் வர மாதிரி தான் நாங்கள் விஜயை பார்க்குறோம். சின்ன வயசுல அவரோட ஃபேனாக இருந்திருக்கோம். இப்போ வைக்கிற அவரோட கருத்துக்களாகவும் சரி, அவர் கொள்கை ரீதியாகவும் சரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் அதை ஏற்கிறோம் தான். நாங்கள் மட்டும் இல்லை, அவர் ரசிக்கிற இல்லாத ஆளுங்களும் வந்துட்டு அதை ஏற்கிறாங்க. ஃபேமிலியாகவும் சரி. எங்கள் அப்பா வந்துட்டு பரம்பரையாக வந்துட்டு ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டு வந்தார். இப்போ அவரே வந்துட்டு விஜய் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுவே ஒரு புதிய முயற்சி தானே. ஓகே, விஜயோட கொள்கை என்ன பத்தி சொல்ல முடியுமா? புரியல. தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் வேணும்னு தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக தமிழ் தேசியன்றது நாம் தமிழருக்கு அது ப்ராப்பராக புரியுதான்னு தெரியல. அது அவங்க ஸ்டார்ட் பண்ணல. சொல்ல போனால் மயிலைன்றவர் தான் அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவங்க ஸ்டார்ட் பண்ணதை வந்துட்டு ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவங்க வந்துட்டு எதுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஈழத்தமிழர்களை இது பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. ஆனால் அவங்க அதுக்காக இப்போ போராடல. டிவிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம் தான். புதுசாக ஒரு மாற்றம் வேணுன்ட்டு நாங்களும் நாம் தமிழர் ஆதரித்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க அதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது.